ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியில் எல்லாருக்கும் சூப்பராக போச்சா? நானும் தீபாவளி முடிஞ்சு வீடியோ போடலான்ட்டு நினச்சேன். தீபாவளி முடிஞ்ச ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இனிமேல் வந்து ரெகுலராக போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்ததா. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் லீவ் இருந்துச்சு. சரி நம்ம எங்கேயாவது வெளியில் போகலான்னா நமக்கு வந்து முருகரை விட்டு வேறு ஆள் கிடையாதுன்ட்டு நாங்கள் மருதமலைக்கு போயிட்டோம். இனி மலையெல்லாம் ஏறிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் வந்து பஸ்ஸில் போய் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் முடித்து வர்றதுக்குள்ளே நம்ம திரும்பி வரணுமே. எங்களுக்கு மருதமலைக்கு போகிற பிளான் இல்லை. காலையிலேருந்து பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்டாங்களா, போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. மழையும் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. தீபாவளி அப்போலாம் நச நசன்னு மழை பெஞ்சிட்டு கிடந்துச்சு. படத்துக்கு போகலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா திடீர்னுட்டு வந்து மருதமலைக்கு எங்களுக்கு போகிற ஐடியாவே இல்லை. ஆனால் திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. அது என்னமோ போன வருஷமும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு திருச்செந்தூர் போனோமா, அப்போ தான் சஷ்டியோட முத நாளாக 2வது நாளாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து சஷ்டியோட முத நாள். அதனால் எங்கள் சாமியெல்லாம் வந்து வெளியில் மண்டபத்தில் வச்சு திருக்கல்யாணம் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமியெல்லாம் வந்து திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் பிள்ளைங்க வந்து 5 மணிக்கு வந்துடுவாங்க. நான் வேறு சாவியை வேறு பூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அவங்க வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து பஸ்ஸில் போனோமா மேலே, அப்படியே வந்து பஸ்லேயே வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதுமே வரிசையாக நிறைய கடை இருக்கும். அப்படியே ஒரு கடைக்கு போயிட்டு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு, எனக்கு இந்த இலந்த வடைலாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அது வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரோம். கரெக்டாக பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. என்னம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்த உடனே பேசாமல் வந்து சத்தக்கட்டாமல் உட்காந்துச்சு. இன்றைக்கி வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னோடனே நல்லா ஜாலியாக வந்து கிளம்பி போயிட்டாங்களா. இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து எடுத்திருந்தோம். 2 ட்ரெஸ் எடுத்தோம். அதில் 1 வந்து அன்றைக்கி போட்டு போனா. அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்களா. இது வரைக்கும் நாங்கள் பீஸா வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை. சரின்னு ஒன்றே ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினா எனக்கு என்னமோ இந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாளைக்கு இன்னொரு விளக்கில் பார்க்கலாம். டாட்டா பாய்.